ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆர்டினோ பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்சர்ஸ், 21 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சர்ஸ் அண்ட் அதோட பேரும் அதோட ஷார்ட் நோட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தொடங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஜாய்ஸ்டிக் மாடியூல். The analog joystick is similar to two potentiometers connected together, one for the vertical movement y-axis and other for the horizontal movement x-axis. The joystick also comes with a select switch. It can be very handy for retro gaming, robot control or RC cars. Okay friends, இதில் என்ன சொல்லியிருக்கேன்டா அனலாகான 2 பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது. அந்த ஃபேனில் நாங்கள் ஃபேனோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு அந்த அந்த பட்டன் மாதிரி இருக்கும், அதை கலட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது. அதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் மீட்டர். அதில் 2 இருக்கிறது தான் 2 வந்து இதுக்கு சமம். இந்த ஜாய்ஸ்டிக் மாடியூலுக்கு இது வந்து நல்லா பாவிக்கலாம். இதுக்கு என்னத்துக்குண்டா காருக்கு, ரோபோட், மெட்டது ரீட்ரோ கேமிங், அவ்வளோத்துக்கு நாங்கள் வெரி ஹேண்டியாக பாவிக்கலாம். வேண்டாம், நல்ல சுதந்திரமாக பாவிக்கலாம். பட் அதுக்குண்டே அது அவங்களே ஒரு ஸ்விட்சுன்னு தருவாங்க. மேலே அந்த பிளாக் கலரில் இருக்குது, அதான் அந்த ஸ்விட்ச் அந்த இறக்குறது பின்னுக்கு போகிறது, அதுக்கு அந்த ஸ்விட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அடுத்ததுக்கு போவோம். ரெண்டாவது சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டிடெக்டர் சென்சார். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளேம் டிடெக்டர் சென்சார். இப்போ என்னென்னு பார்ப்போம். ஃப்ளேம் sensor module has a photodiode to detect the light and an op-amp to control the sensitivity. It is used to detect fire and provide a high signal upon the detection. Arduino reads the signal and provides alert by turning on the buzzer and LED. The flame sensor used here is an IR based flame sensor. Okay friends, நான் இப்போ என்ன சொல்லிக்கண்டா flame sensor வந்து டயோட் வந்து அதுக்குள்ளே இருக்குது. லைட்டையும் ஓபிஎம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓபிஏஎம்பி என்ற ஒரு சென்சார் அதுக்குள்ளே இருக்குது, லைட்டை டிடெக்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்ட் பண்ணி ஒரு ஹை சிக்னலை கொடுக்குறதுக்கு அதுக்குள்ளேயே பில்டு பண்ணி ஒரு பசார், அதுக்கு அந்த பிளாக் கலரில் இருக்குது, அது எல்இடி, இது வந்து பசார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஆரில் பேஸ் பண்ண ஒரு ஃப்ளேம் சென்சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் டிடெக்டர் சென்சார். நார்மல் ஃப்ளேம் டிடெக்டர் சென்சார்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இது வந்து ஃபயரை டிடெக்ட் பண்ணும், இது வந்து பார்ப்போம். இதான் கேஸ் டிடெக்டர் சென்சார். இல்லை பார்த்தீங்கன்னா கேஸ் டிடெக்டர் இஸ் அ டிவைஸ் தட் டிடெக்ட்ஸ் த presence of gases in an area when as part of a safety system. The sensor outputs voltage that is proportional to concentration of smoke gas. When LPG gas leakage sends, it will give a high plus on its DO pin. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்ன சொல்லியிருக்கேன்டா இப்போ கேஸ் வந்து அங்கே வீட்டில் கேஸ் குக்கர் இருக்குது தானே, அதுக்கு வரது எல்பிஜி கேஸ், அது வந்து லீக் ஆகினா எங்களுக்கு ஒரு டிஓ பின் மூலமாக ஆர்டினோவில் எங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். அப்படியே இதுவும் ஒரு பசார் அடிக்கும், இதுக்குள்ளேயே பில்ட் பண்ணி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அடுத்தது பார்ப்போம். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா ஜியோஸ்கோப் சென்சார். இது வந்து என்னத்துக்கு பார்க்குறேன்டா, இப்போ எங்கள்ட இப்போ 2 சில்லு கூட்டிகிட்டு அது நேராக போய் விழாத மாதிரியே ஒரு ரோபோட் செய்வோம், அதுக்கு வந்து இது நல்ல பொருத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னத்துக்கு இப்போ பாவிக்கிறதா ஆக்சஸ் காண்றதுக்கு பார்ப்போம். In this section, you will learn about the Arduino gyroscope sensor. The gyroscope sensor measures rotational velocity or rate of change of the angular position over time along the X, Y and Z axis. XY axis மற்றும் Z axis வச்சு தான் அது வந்து இந்த விழாமல் தடுக்கிறதுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணணும். இதை போர்டை அதை சில்லு பிறகு இதை சில்லையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சென்சாரை பார்ப்போம். அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார். அண்ட் இதுதான் ஐஆர் சென்சார். அண்ட் இன்ஃப்ராரெட் சென்சார் இஸ் an electronic device that emits in order to sense some aspects of the surrounding and
IR sensor can measure the heat of an object as well as detect the motion. IR sensor என்னத்துக்கு பாய்க்கிறதுண்டா இப்போ வந்து யாராக நிற்கணுமாண்டு முன்னுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து நாங்கள் இதுக்கும் பாய்க்கலாம் ஆப்ஸ்டிக்கல் அவேர்னஸுக்கும் பாய்ச்சி கொள்ளலாம் ஹீட்டையும் இது உணரும் என்று சொல்லியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஐஆர் சென்சார். இனி அடுத்த சென்சருக்கு போவோம். அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிடெக்டர் சென்சார். இதுதான் சவுண்ட் டிடெக்டர் சென்சார். The sound detection sensor is a small board that combines a microphone and some processing circuitry. It has the ability to detect different sizes of sound. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் டிடெக்டர் சென்சர். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் அவ்வளோ சவுண்ட் அப்படி வாங்குறது. இதுதான் இந்த மைக்ரோஃபோன் இதெல்லாம் கேட்டும் இதெல்லாம் அவுட்புட் போகும். இதில் என்ன சொல்லியிருக்கேன்டா இது ஸ்மால் போர்டாக வரும், மைக்ரோஃபோனும் இல்லை பில்டு பண்ணியே வரும். அப்போ இதுக்கு ஒரு சர்க்கிட் இருக்குது. அதுக்கு டிஃப்ரெண்ட் அந்த சின்ன சவுண்ட் பெரிய சவுண்ட் அண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் சவுண்டை கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வைப்ரேஷன் டிடெக்டர் சென்சார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வைப்ரேஷன் டிடெக்டர் சென்சார். வைப்ரேஷன் சென்சார் ஆல்சோ known as a piezoelectric sensor has many types that are used to measure the acceleration, pressure, vibrational changes of a device or system. இது வந்து நாங்கள் ஒரு டிவைஸில் பொறுத்துட்டு அதோட வைப்ரேஷனையும் அதோட ப்ரெஷர் அதுக்கு அதோட ஆக்ஸலரேஷனையும் நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து இது என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு வைப்ரேஷன் சென்சார் வந்து கேன டைப்பில் இருக்குது. அதில் வந்து ஆக்ஸலரேஷன், ப்ரெஷர், வைப்ரேஷன் அதை அந்த ஒரு டிவைஸோட வைப்ரேஷன், ப்ரெஷர், ஆக்ஸலரேஷனை காண்றதுக்கு தான் இந்த வைப்ரேஷன் டிடெக்டர் சென்சார் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வைப்ரேஷன் டிடெக்டர் சென்சார். இனி அடுத்த சென்சாருக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்தது என்ன சென்சார்னு பார்த்தீங்கன்னா பசார் மாடியூல். இதில் வந்து ஆக்டிவ் பசார்ன்றதும் பேசிவ் பசார்ன்றது நான் வந்து ஆக்டிவ் பசார் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க, அண்ட் ஆக்டிவ் பசார் அலாம் மாடியூல் ஃபார் ஆடினோ இஸ் அன் ஆடியோ சிக்னலிங் டிவைஸ் விச் மே be mechanical, electrochemical or piezoelectric என்று போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ ஐஆர் சென்சர் வந்து ஒரு ஒன்றை டிடெக்ட் பண்ணிட்டேன்னா அது லைட் எரியும். அப்படியே பசார் அடிக்கிறதுக்கு நாங்கள் கோடிங் எழுதி இதை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த மொடியூல் இருக்குது. இது வந்து மெக்கானிக்கல் அப்படி இருக்குது. மேடம் இது ஆடியோ அந்த பசிவ் பசாண்டா நல்ல சத்தமாகும், ஆக்டிவ் பசாண்டா சத்தமாகும், பசிவ் பசாண்டா டிக் 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 அப்படி கேட்கும். ஆக்டிவ் பசார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேண்டாது சரியான சத்தமாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அடுத்த சென்சாருக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலே மாடியூல். ரிலே மாடியூல் என்றால் இதுதான் ரிலே மாடியூல். ரிலே இஸ் an electrically operated switch that can be turned on or off, letting the current go through or not, and can be controlled with low voltage like the 5 volt provided by the Arduino pins. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிலேன்னு சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மெயின் கரண்ட்லேருந்தும் எடுக்கலாம், நாங்கள் இப்போ ஆர்டினோலேருந்தும் எடுக்கலாம். இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்டா ஆப்ரேட்டட் பண்ணலாம் எலக்ட்ரிக்கலாக, அதுக்கு பிறகு ஆன் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம் கரண்டை உள்ளுக்குள்ளே போய்விட்டு. இது வந்து ஆர்டினோவில் இருக்கிற பின்ஸில் இருந்து வர 5 வோல்டேஜே இதுக்கும் காணும் என்று சொல்லி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலே மாடியூல். இனி அடுத்த சென்சாருக்கு மூவ் பண்ணும். அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் லெவல் டிடெக்டர் சென்சார் தான் பார்க்க போகிறேன். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் லெவல் டிடெக்டர் சென்சார். திஸ் சென்சார் கேன் பி யூஸ் டு மெஷர் த வாட்டர் லெவல், மானிட்டர் சம்பிட், டிடெக்ட் ரெயின்ஃபால், டிடெக்ட் லீக்கேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமாக வாட்டர் லெவலுக்கு தான் பாய்க்கிறது. அங்கே இது இந்த சில ஃபீச்சர்ஸும் சொல்லியிருக்கு. இது வந்து அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு எங்களுக்கு அளந்து சிஎம் மானிட்டரில் அங்கே சொல்லும், இல்லாட்டி நாங்கள் எல்சிடி டிஸ்பிளேயில் கொடுத்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த சென்சாருக்கு அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் சென்சார். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் temperature and moisture sensor. It uses a capacitive humidity sensor and a thermistor to measure the surrounding air and senses digital signal on the data pin. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தெர்மிஸ்டர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு. அது ஹியூமிடிட்டிக்கு ஒரு சென்சர் இருக்குது, அதான் மாய்ஸ்சர் டெம்பரேச்சர். அது வந்து டேட்டா பின்னால் எங்களுக்கு சிஎம் மானிட்டரில் இல்லாட்டி எல்சிடி டிஸ்பிளேயில் இதை பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் சென்சார். இனி அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் மாடியூல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்கிங் மாடியூல். ட்ராக்கிங் மாடியூல் இஸ் an infrared distance module that is most used for robot applications like a line following robot, product line decoder or other robot products. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ராக் பண்ணுறதுக்கு இது உதவுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு தான் பாவிக்கலாம். அதுக்கு இது ரோபோட் அப்ளிகேஷன், அந்த லைன் ஃப்ளோவிங் ரோபோட் அண்ட் ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணுறது, அதில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ட்ராக்கிங் மாடியூல். இனி அடுத்தது பார்ப்போம். அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீட் சென்சர் மாடியூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீட் சென்சர் மாடியூல். The LM393 speed sensor module is basically an infrared light sensor integrated with LM393 voltage comparator IC. The sensor part of the LM393 speed sensor module consists of an infrared light LED and an NPN photo transistor. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட் சிலதலுக்கு இல்லையே லைட் பொருத்தி வர, சிலதலுக்கு வரது இல்லை, நாங்களே பொருத்திக்கொள்ளுவோம். இந்த லேப்டாப் மாதிரி இருக்குது, அதெல்லாம் லைட் பொருத்திக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடை காண்றதுக்கு இந்த சென்சார் பாவிக்கிறோம். இதில் வந்து இன்ஃபன் எல்இடி இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பார்ட்டில் வந்து ஸ்பீட் சென்சார் மாடியூல் இருக்குது. இவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீட் சென்சார் மாடியூல். அடுத்த சென்சாரை பார்ப்போம். ஃபோட்டோ ரெசிஸ்டர் சென்சார். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ரெசிஸ்டர் சென்சார். The photoresistor or photocell is a light controlled variable resistor. The resistance of a photoresistor decreases with increasing incident light intensity. A photoresistor can be applied in light sensitive detector circuits and light and dark activated switching circuits. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபோட்டோரெசிஸ்டர். இதுதான் ஃபோட்டோரெசிஸ்டர். இது வந்து லைட் கூட இருக்கிற நேரத்தில் வேலை செய்யாது, லைட் இல்லாத நேரத்தில் இது ஒர்க் பண்ணும். அப்படி தான் இதுக்கு எல்டிஆர்னு சொல்கிறது. இது வந்து டிடெக்டர் சர்க்கிட்ஸ், அதுக்கு லைட் அண்ட் டார்க் ஆக்டிவேட்டட் ஸ்விட்சிங் சர்க்கிட்ஸ்ன்னு இருக்குது. அதான் சொல்கிறேன். லைட் இருக்கிற நேரம் இது ஆஃப் ஆகிருக்கு. இப்போ லைட் அண்ட் இது வந்து கோடிங், இது வந்து கமாண்ட் கொடுக்க. இப்போ லைட் இப்போ அதுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி வந்துருக்கு. இப்போ லைட் இல்லாமல் போயிடுச்சுன்னா டப்பண்டு லைட் வந்து பூட்டியிருக்கிறோம், அது வந்து க்ளோ பண்ண வைக்கும். இப்போ லைட் இருக்குது, அப்போ அதை க்ளோ பண்ண வைக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்சார்ன்ற வேலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ரெசிஸ்டர் சென்சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி அடுத்த ரெசிஸ்டருக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்த ரெசிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரி என்கோடர் மாடியூல். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் rotary encoder module. A rotary encoder is a position sensor used to determine the angular position of a rotating staff. It can be used with an Arduino through modules to achieve such functionality. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கிற நாங்கள் சுற்றி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். எங்கள் ஃபேனில் இருக்குமென்னு சொன்னேன், அதுதான் இது. ஆனால் அதுதான் இதுதான் அந்த ஆக்சோமீட்டர் அதுலேயும் இருக்குன்னு சொன்னான். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் பேரோமெட்ரிக் ப்ரெஷர் சென்சார் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். Barometric pressure sensor, also known as a newer form of the barometer, is an Arduino compatible tool used for atmospheric pressure measurement in environments such as measurements mainly allow for forecasting of short-term changes in the weather. இது வந்து என்னத்துக்கு பாவிக்கிறேன்டா வெதரில் இருக்கிற மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த கொஞ்சம் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள அதான் இது பேரோமெட்ரிக் ப்ரெஷர் சென்சர். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இல்லை. இனி நாங்கள் அடுத்த சென்சருக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்த என்ன சென்சர் பார்த்தீங்கன்னா RF 430T MHz transmitter or receiver. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். The 430T MHz RF transmitter
and receiver module is a pair of small RF electronic modules used to send and receive radio signals between any two devices, and the transmitter module sends the data from the transmitter and the receiver module receives that data and receiver's end. Okay friends, இவ்வளோ தான் அதில் இருக்குல்ல என்னென்னு சொல்லியிருக்கேன்டா பார்த்தீங்கடா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மொடியூல் வந்து இது வந்து அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி மொடியூல் டேட்டா ஃப்ரம் தான் வேறு ஒரு இதுலேருந்து இதுக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு இது பயன்படுகிறது. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீ அடுத்த சென்சாருக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்த சென்சார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் போர்ட் பவர் சப்ளை மாடியூல். இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பிரெட் போர்டில் கலவர மாதிரி தான் இருக்கும். பிரெட் போர்ட் பவர் சப்ளை மாடியூல் accept an input through a barrel jack from a battery, a 12-watt adapter or any other source, and provides to our circuit a 5-volt or 3.3 V tension depending on our needs. நாங்களுக்கு எங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூட்டி கொண்டு கொள்ளலாம். பிரெட் போர்டில் குறித்தது 2 இதுக்கும் சமமாக கொடுக்குறதுனா இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஃபை மாடியூல். The ESP8266 Wi-Fi module is a self-contained SoC with integrated TCP/IP protocol stack that can give any microcontroller access to your Wi-Fi network. The ESP8266 is capable of either hosting an application or offloading all Wi-Fi network function from another application processor. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வைஃபை மாடியூல் இது வந்து வேறு ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. ஆக்சஸ் பண்ணவும் அவங்களுடைய வைஃபையை ஆக்சஸ் பண்ணவும் பயன்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின் டிடெக்ஷன் sensor module. This sensor module permits to measure moisture through analog outputs, and it gives a digital output while moisture threshold surpasses. This sensor may be resistive, default, and supported the moisture only. It shows the resistance. Even then at the end of rain detection, humidity and contract sensor உதவியாக இருக்குது. அவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 21 சென்சர்ஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இன்றைக்கு ஆடணும் சென்சர்ஸ். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மற்றது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.